சொல்றாரு, தன்னடி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தரியாது மன்னவர்கள் மழை பொழிந்தார் வானவர்கள் மழை சொரிந்தார். அண்ணலவன் கண்ணெதிரே அணிவீதி மலவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விளங்க பெறுவான். என்ன சொல்றாரு? தன்னடி, தண்ணடினா குளிர்ச்சின்னு அர்த்தம். ஒரு மன்னனுக்கு குடை பிடிக்கிறதுனால அதனாலதான் அவருக்கு நிழல் வருதுன்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த கொடை பிடிக்கிறதுனால தான் நிழல் வருதுன்னு சொல்ல முடியாது. அப்போனா வெயில் இல்லாத நேரத்தில் கொடை பிடிக்க வேண்டாமா? அந்த கொடை பிடிப்பதனுடைய அடையாளம் என்னன்னா மக்களை காப்பான் என்பது அடையாளம். நமக்கெல்லாம் நிழலாக இருக்கிற சாமிக்கு நாம கொடை பிடிக்க முடியுமா? சாமி தானே நமக்கு நிழல். சாமிக்கே நம்ம என்ன பிடிக்கிறோம்? அது அப்படி அல்ல. சாமிக்கு நிழல் அல்ல, சாமி நமக்கு நிழல் தருவார்னு இருக்கும். சாமி நமக்கு என்ன தருவார்? நமக்கு குளிர்ச்சியாக இருந்து நம்மை காப்பார் என்ற ஒரு குறியீடு. மன்னனுக்கு அந்த குடை, இப்போ நம்ம வகுப்பில் டெய்லி வகுப்பில் போயிட்டு இருக்குது. தசாங்கம் பேசணும்னு சொன்னோம், நேற்று கூட சொன்ன வகுப்பில் தசாங்கம். இந்த குடையெல்லாம் அதில் வருதோ வரலையா, ஆனால் இதெல்லாம் அதில் சேர்ந்து அதனுடைய உப உறுப்புகளாக வரும். மன்னருக்கு மலை, ஆறு, நாடு, ஊர், யானை, குதிரை, கொடி, இதெல்லாம் அவனுடைய தச அங்கங்கள், 10 உறுப்புகள். இது திருவாசகத்தில் இருக்கு, சித்தாந்தத்தில் இருக்கு. அது மன்னனுக்குரியது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை குறிக்கும். அதில் தான் இந்த குடையை எடுத்து சொன்னார். வேந்தன் செயல் கண்டு தெரியாது. ஒரு மன்னன் தர்மத்துக்காக தன் மகனை தேர்காலில் போட்டு கொல்றான். இதை மன்னவர்கள் என்னது மன்னவர்கள் மழை பொழிந்தார்னா என்ன அர்த்தம்னா, சராசரி மனிதர்கள் என்ன பண்ண முடியும்? அமைச்சர்கள் சொல்லியே யாரும் கேட்க மாட்டேங்கிறான். அவன் எனக்கு தர்மம் தான் முக்கியங்கிறான், என் மகன் முக்கியம் இல்லைங்கிறான். அதான் கடைசியாக மனிதர்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் அழுதாங்க. அதை பார்த்தவர்கள் எல்லாம் அழுதார்கள் இந்த காட்சியை கண்டு. ஏன்னா என்னதான் தர்மம் நியாயம்னாலும் ஒரு இளவரசன் சாகிறத என்ன செய்ய முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. பொதுமக்கள் அழுறாங்க. வானவர்கள் பூமழை பொழிந்தார். தேவர்கள் ஏன் பூமழை பொழிந்தாங்கன்னா அவங்க அழலை, அவங்க பூமழை பொழிந்தார்கள். ஏன்னா நல்லது நடக்கும் போதெல்லாம் பூமழை பொழிவார்கள். தேவர்களுக்கு சந்தோஷம். தர்மத்துக்காக ஒருவன் தன்னுடைய மகனையே கொல்றான் அப்படிங்கும் போது என்ன செய்யறாங்க? பூக்களை மழை போல பொழிறாங்க. அண்ணலவன் கண்ணெதிரே, அந்த மன்னனுக்கு முன்னாலேயே தேவர்கள் கற்பூவை பொழிந்தார்கள். அந்த அண்ணலவன்கிறது மன்னனை குறிக்கிறது. பொதுவாக சைவ சித்தாந்தத்தில் அண்ணல்ங்கிறது சிவனை குறிக்கிற வார்த்தை. கண் எதிரே, அந்த மன்னனுக்கு எதிரேயே இறைவன் அந்த வீதியில இடப வாகனத்து மேல தோன்றார். வீதி விளங்க பெருமான் யாகேசர் காட்சி கொடுக்கிறார். அந்த முந்தன மந்திரத்தை இந்த மந்திரத்தை இணைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ காட்சி கொடுத்தார்? கோயில் கட்டினதுக்காக காட்சி கொடுத்தாரா, இல்லை சிவபூஜை பண்ணதுக்கு காட்சி கொடுத்தாரா? தர்மம் பெருசுன்னு நினைக்கும் போது காட்சி கொடுத்தார். நமக்கு என்ன செய்தி? தர்மம் யாரெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் யார் காட்சி கிடைக்கும்? இறைவன் காட்சி கிடைக்கும். தர்மத்தை பெரிதாக நினைத்தால் காட்சி கிடைக்கும். பகவத்கீதை முழுவதும் அதுதான். தர்மம் பெருசு நினைக்கிறதுனால தான் அர்ஜுனனுக்கு பெருமாளை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது. அணிவீதி மலவிடை மேல் இளமையான காளை வாகனத்தின் மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான். தேவர்கள் தொழும்படியாக இறைவன் காட்சி கொடுத்தார். வீதி விளங்க பெருமான் தியாகராச பெருமான் காட்சி கொடுக்கிறார். அடுத்த மந்திரம், சடைமருங்கில் இளம் விரையும் தனி விழிக்கும் திருநுதலும் இடைமருங்கில் உமையாளும் எம்மருங்கும் பூதகணம் புடை நெருங்கும் பெருமையும் கண்டு அரசன் போற்றி செய்ப்ப விடைமருவும் பெருமானும் விரல்வேந்தற்கு அருள் கொடுத்தான் அப்படின்னா, சடையில் ஒரு பக்கத்தில் பிறையை வச்சிருக்கிறார் இறைவன். சிவபெருமான் சடையில் பிறை வைத்திருக்கிறார். அப்படி சொல்லிட்டு போறதுனால ஒரு சைவருடைய கடமை முடியாதுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோம். ஏன் வச்சிருக்கிறார்னு கேள்வி விசாரி செய்திருக்கலாம். இப்போ அதான் பயிற்சி எடுக்க சொல்றோம். ஏன் வச்சிருக்கிறார் அப்படி சொல்றதுனால விடை கிடைக்காது. அதாவது சாபம் வாங்கிட்டு வர்றான் சந்திரன். சாபம் வாங்கிய ஒருத்தனுக்கு என்ன கொடுக்குறாரு? அடைக்கலம் கொடுக்குறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு சிவபெருமான்? நீ சாபம் வாங்கிட்டு வந்தாலும் உனக்கு என்ன கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும். இதை சொல்லிக் கொடுக்காம நீங்க சந்திரன் வச்சிருக்காருன்னா அடுத்த தலைமுறை கேள்வி கேட்கும்.
இனி வர்ற தலைமுறையெல்லாம் சொல்கிறதெல்லாம் அப்படி கேட்டு ஆமான்னு போகிற தலைமுறையெல்லாம் இப்போ இல்லை, ரெடியாகணும். சந்திரனை ஏன் வச்சிருக்கிறாருன்னா, அவன் சந்திரன் சாபத்தை வாங்கி கொண்டு சிவனிடத்தில் அடைக்கலம் தேடி வருகிறான். தட்சனுடைய சாபத்தினால எல்லா பிறையும் தேஞ்சிட்டு ஒரு பிறை மட்டும் இருக்குது. சிவபெருமான் சொல்கிறாரு, என்கிட்ட வரத்தை வாங்கி தான் சாபத்தை கொடுக்குறான். நான் இப்போ உடனடியாக இந்த வரத்தை வாபஸ் வாங்கினேன்னா யாருமே தவம் செய்ய மாட்டாங்க. அவன் கொடுத்த சாபம் அப்படியே இருக்கட்டு, நான் வரந்தாரேன், டெய்லி வளர்ந்துக்கங்கிறாரு. அவனுடைய ஒரு சாபத்தில் தேய்றான், ஒரு சாபத்தில் வளர்றான். எத்தனாம் பிறையிலே நிற்கிறான்? 1ஆம் பிறையில் நிற்கிறான். அப்போ சிவபெருமான் என்ன சொல்ல வர்றாருன்னா, எவ்வளவு நம்ம யாராவது குறையோடு வந்தால் ஏற்க மாட்டோம். யாராவது சொந்தக்காரர் வந்து 4 மில்லு வச்சுருக்கிறாரு, பேங்கில் ஒரு 100 கோடி ரூபா பணம் வச்சுருக்கிறாருன்னா வாசல் வந்து வாங்க வாங்கன்னு வரவேற்போம். ஏகப்பட்ட கடன் ஆகிட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களை பார்க்க வர்றோம்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பீங்களா? கதவு கூட்டிட்டு பழனி வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு போயிடுவீங்க. இல்லைன்னா சிதம்பரம் வரைக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸாக சொல்லுவோம், இல்லை பழனிக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு சிதம்பரம் வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிடுவோம். ஆனால் இறைவன் ஒருவன் தான் இந்த சிக்கலான நிலையில் கூட நிற்கிறான். ஆற்கடலில் விஷம் வந்த போது கூட நின்றான். தட்சன் சாபம் வாங்கி சந்திரன் வந்தபோது உடன் நின்றான். அதுதான் சிவனுடைய அந்த கருணை. அதனால தான் இறைவனை பெருங்கருணையாளன்னு சொல்கிறோம். பெருங்கருணையாளன்னு சொல்கிறோம். சடைமருங்கில் இளம்பெரியும் தனி விழிக்கும் திருநுதல். சிவபெருமானுடைய நெற்றிக்கண் வந்து சிவனுடைய வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. இதுதான் ஆகம விதி. நம்ம உடம்பே அப்படிதான் இருக்குது. நம்முடைய வலது பக்கத்தில் சூரியத்தன்மை இருக்கும், இடது பக்கத்தில் சந்திரத்தன்மை இருக்கும், நெற்றியில் அக்னித்தன்மை இருக்கும். நம்ம உடம்பே அப்படிதான் இருக்கும். நம்முடைய சமய தத்துவங்களில் ஆண்கள் உடம்பு சூரியனுக்குரியதாகவும் பெண்கள் உடம்பு சந்திரனுக்குரியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் சூரிய காயத்ரி யாருக்கு கிடையாது. அதனால் அது வந்து வேணும்னு இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு சந்திர வழிபாடு. அபிராமி அந்தாதியெல்லாம் அதிகமாக பெண்கள் சொல்லணும். ஆண்களுக்கு சூரியத்தன்மை, அவங்க உடம்புல வந்து சூரியத்தன்மை, இதெல்லாம் விதிப்படி வகுத்திருக்கிறாங்க. அப்போது இறைவனுடைய நெற்றிக்கண் வந்து அழிக்கிறதா ஆக்குவதான்னா, அழிக்கிறது அப்படின்னு நாம் சொல்கிறோம். யாரை எரித்தா? மன்மதனை எரித்தாரு. கடவுள் வந்து அழிக்கிறதுக்குன்னு ஒரு கருவி வச்சிருப்பாரா? அதாவது முருகன் எங்க தோன்றாரு, அப்போ அது ஆக்கமாக அழிவார். இதை யார் சொல்கிறா? சார் நெற்றிக்கண்ணா அவ்வளோதாக்கோட முடிச்சிடுறாங்க. சிவபெருமான கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. நெற்றிக்கண்ணை திறந்துட்டாருன்னா என்னதான் பண்ணுறதுங்கிறான். அவர் தப்பு செய்ததுனால நெற்றிக்கண்ணை திறந்து எரிக்க வேண்டியது ஆனது யாரு? ஆசை கடவுள். ஆனால் உண்மையினுடைய சிவனுடைய நெற்றிக்கண் வந்து ஆக்கத்தை கொடுப்பது. முக்கண்ணப்பர் அப்படின்னு நம்முடைய ஐயா கோயில் கட்டி கொண்டாடுறாருன்னா, நெற்றிக்கண்ணில் குறை, நெற்றிக்கண் சிறப்புக்குரியது இல்லைன்னா எப்படி முக்கண்ணப்பர்னு தைரியமாக வைப்பார். நேற்று வகுப்பு எங்களுக்கு நடந்தது. அந்த திங்கட்கிழமை எல்லாரும் ஈரோடு வாங்கன்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. நான் போக முடியல, நான் சென்னையில் இருக்கணும், தங்கச்சிட்டு கல்யாணம். இது ஐயாவை சந்திக்க முடியலையே அப்படின்னா கரெக்டாக வந்து நின்றுட்டார். ஐயாவை சந்திக்க முடியாமல் போகிற மாதிரி திங்கட்கிழமை போனால் அவரை பார்க்கலாமோ எல்லாம் முடியாமல் போச்சுதெல்லாம் வந்து உட்காந்துட்டேன். வகுப்பு தொடங்கி ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போயிடலாமா? இல்லை, நான் வகுப்பு முடிஞ்சவரை போகிறேன். 3 மணி நேரம் எங்கள் கூட இருந்தார். யார் இருந்தா? நீங்கள் இருந்தீங்களா? அவங்க இருந்தாங்க மடத்தூரில். அவங்க இறைவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தான் யார் வரலா? அப்போ எப்படி நீங்கள் அழிவுன்னு சொல்ல முடியும்? இறைவனை அழிப்பதற்காக ஒரு கண் இறைவனுக்கு கிடையாது. அதனால தனி வெளியினர் திருநுதல் தனி வெளிக்கும் எப்போதும் அந்த கண்ணை அவர் திறக்க மாட்டார். இப்போ நமக்கே வந்து அந்த ஞான நிலைக்கு எந்த ஆதாரத்தை தான் சொல்கிறோம்? 6ஆம் ஆதாரத்தை தான் சொல்கிறோம். நுதல் அப்படின்னா நெற்றி. இடமருங்கில் உமையாளும், இடது பக்கத்தில் அம்மை. எப்போல்லாம் இறைவன் அருள் செய்கிறாரோ அப்போது அம்மையை இறைவனுடைய இடபாகத்தில் நம்முடைய திருமுறைகள் சொல்லி வரும். மருங்குன்னா இடை. எம்மருங்கும் பூதகணம், எங்கே திரும்பி பார்த்தாலும் பூதகணங்கள். புடைனா பக்கம். புடை நெருங்கும் பெருமையும் முன் கண்டு அரசன். இதையெல்லாம் அரசன் பார்க்குறான். வாங்க சிவா, இறைவன் பார்க்குறான். பிறை அணிஞ்சிருக்கிறாரு, நெற்றி கண்ணோட வந்திருக்கிறாரு, அம்மையோட வந்திருக்கிறாரு, பூதகணங்கள். இதெல்லாம் கண்டு அரசன் போற்றுகிறான். சமய நெறியில் நமக்கு இருக்கிற முக்கிய கடமையே என்னதுதான்? இறைவனை போற்றுவதை. போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். நீங்கள் சமய நெறியில் எந்த மொழியாக இருந்தாலும் போற்றுவது தான் நம்முடைய முதல் கடமை. அதனால தான் மாணிக்கவாசகர் போற்றி திருவகம்னு ஒரு தலைப்பே எழுதினார். மனசுக்கு ரொம்ப
இதாக இருக்குது, மனம் ஒரு அமைதி பெற மாட்டேங்குது, அல்லது நமக்கு ஏதாவது விண்ணப்பம் இருக்குது நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற மலர்களை எடுத்து வச்சு என்ன சொன்னாலே போதும். அந்த போற்றி திருவகவலை எடுத்து போற்றி சொன்னீங்கன்னா அப்பர் சுவாமியுடைய தாண்டகம், கைலை மலையானை போற்றி போற்றி அந்த தாண்டகங்கள் அதை எடுத்து சொன்னாலே முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு ஒரு அமைதி வந்துடும். போற்றிக்கு சமமான மந்திரங்கள் இருக்கலாம், ஆனால் போற்றி உயர்ந்தது, அவ்வளோதான். புரியுதா? அதற்காக என்ன செய்வாங்கன்னா நிறைய மலர் வேணும், நிறைய மலர் இல்லைன்னா என்ன செய்யுது? ஏன் போற்றி சொல்லணும்னா மலர் இல்லைங்கிறாங்க. ஒருத்தர் ஏன் தீக்கை வாங்கலைன்னு கேட்டேன், ஏன் விசேட தீக்கை வாங்கலைன்னு. எங்கள் வீட்டு பக்கம் பூ இல்லைங்கிற. பூ ஒரு வாரத்துக்கு 100 ரூபா 200 ரூபா கொடுத்து பூ வாங்கி சாமிக்கு போட்டுட்டா என்ன ஆகிடும்? எங்கள் வீட்டு பக்கம் பூ கிடையாது, சாமிக்கு பூ கிடைக்கல, அதனால விசேட தீக்கை வாங்கலைங்கிற. ஏன்னா சிவபூஜை பண்ணுறதுக்கு பூ வேணும்ல. எங்களுக்கெல்லாம் மாதம் பூ வாங்குறது மட்டுமே 1000 ரூபா ஆகுது. பூ எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பூ கடை இருக்குது, அங்கே ஆர்டர் போட்டோம்னா வீட்டில் வந்து கொடுத்துருவோம். இங்கே தான் நாங்கள் ஆர்டர் போட்டு தான் வாங்குறோம். சாமிக்கு பூ கொடுக்கறத விட சந்தோஷம் என்ன இருக்குது? பூ இல்லைங்கிறது ஒரு காரணமா? சரி, இல்லைன்னே வச்சுருங்க. நீங்கள் வாங்கவும் ரெடி இல்லைன்னா 108 மலருக்கு முதல்ல ஒரு மலர், கடைசியில் ஒரு மலர் வச்சா என்ன? இறைவனை என்னுடைய இதயத்தை நான் உங்களுக்கு எதாவது தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே. அவர் என்ன சொல்ல போகிறார் உங்களை? சிவபெருமானே எளிமையான கடவுளுங்கிறது தான் திருமுறை. அருமையில் எளிய அழகு, எளிமையான ஒரு கடவுளுங்கிறது தான் திருமுறை. விதிகள் கட்டாயம் சார், விதி முடியாத போது விதிகள் கட்டாயம். விதி இல்லைன்னா நாங்கள் டீச்சராக இருக்கும்போது எலெக்ஷன் டியூட்டிக்கு போகும்போது அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து எந்த இடத்துல இடதுகை ஆள்காட்டி விரலில் மை வையுங்கள் அப்படிம்பாரு. எங்கள் ஆட்கள் சும்மா இருக்காமல் கையில்னா என்ன செய்யறதும்பா. நடந்ததை சொல்கிறேன். அதுக்கு தனியாக சட்டம் இருக்குது இந்திய அரசியல் சட்டத்தில். விரல்கள் இல்லைன்னா இதில் வைக்கணும், இது வரைக்கும் கையினா இதில் வைக்கணும், இது வரைக்கும் கையினா இதில் வைக்கணும். இது இல்லைன்னா மனிதன் இருக்க மாட்டானல்ல. எல்லாத்துக்குமே விதி விலக்குகள் இருக்குது. ஆனால் சட்டம் என்னது? ஆனால் அந்த சட்டத்தை எல்லா நேரமும் பின்பற்ற முடியுமா? சட்டம் முடியாத போது நம்ம வந்து விதி விலக்குகளாக என்ன முடியுதோ அதை நம்ம செய்ய தயாராகணும். எனக்கு நேரம் இல்லை, நான் பூஜை பண்ணல, எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் தீக்கை வாங்கலை. அதாவது இது வந்து சமய நெறியில் வந்து ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏதோ சம்திங்காவது இருக்கிறது நல்லதுன்னு ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. இதை நம்ம தொடர்ந்து செய்யணும். நேற்று எனக்கு நிறைய வேலைகள், எங்கெல்லாம் போனேங்கிறது மறந்துட்டு, மடத்தூர் வகுப்பு காலையில் 3 மணி நேரம் அங்கேயே கண்ணுக்கு மருந்து ஊற்றுறது முடியலை. அது ஒரு வேதாந்த வகுப்பு, அது கேட்க போகிறேன். ஒரு சாமி துறவி எடுக்கிற துறவிகள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை. எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே சன்னியாசிகள்னால் ரொம்ப மரியாதை. அவர் துறவியுடைய வகுப்பு கேட்டுட்டு இவங்க ஏதோ வகுப்புலன்னா சந்தோஷப்படுறாங்களா? சந்தோஷமாக இருக்க விடக்கூடாதுல்ல. அப்புறம் ஏழை காலத்து 8 வகுப்பு வீட்டில். ஆனால் வழக்கமாக எடுக்கிற பாடத்தை எடுக்க முடியாது. ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷம். அன்றைக்கி நம்ம வகுப்பை என்ன செய்யலை, மிஸ் பண்ணல, அவனுக்கு வகுப்பை மிஸ் பண்ணலங்கிற சந்தோஷம். நமக்கு அந்த வகுப்பை மிஸ் பண்ணலங்கிறது ஒரு சந்தோஷம். சைவத்திற்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வகுப்பில் அடிக்கடி சொல்லி வர்றோம், இறைவனுக்கு உண்மையாக இருக்கணும், இறைவனுக்கு உழைக்கணும். ஆன்மீக பேரவையை 2000க்கு முந்தி தொடங்கி 2026 வந்தாச்சு. இது தொடர்ந்து நகர்த்தி கொண்டு வரணும்னா இது பெரிய உழைப்பு. உண்மை, உழைப்பு, என்னது இது நியமம். அறநூறு சொல்றதை கடைபிடிக்கணும், சமயநூறு சொல்றதை கடைபிடிக்கணும், அனுஷ்டானம். குருவை சரணடைந்து அவரிடத்தில் தீக்கை பெற்று சந்தேகம் தான் கொண்டு சொல்லிட்டு இருக்கிறோம். குருவை சரணடைந்து அவரிடத்தில் தீக்கை பெற்று அனுஷ்டானம் செய்யணும். எல்லாருக்கும் கிடையாது. ஆசிரியருக்கு கட்டாயம், மைக்குக்கு முன்னால் வந்தால் கட்டாயம், யாராக இருந்தாலும். மைக்குக்கு பின்னால் இருந்தால் முடிஞ்சா கட்டாயம் கிடையாது. அதுக்காக பயந்து நாளைக்கு வகுப்புக்கு வரலன்னு சொல்லிடாதீங்க. இதெல்லாம் சமயம் வகுத்திருக்குது. இப்போ டாக்டர் வந்து நீங்கள் 1.5 மாதத்துக்கு திருநீர்லாம் பூசக்கூடாதுன்ட்டாங்க, கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால. ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் திருநீர் இருந்தால் நர்ஸு க்ளீனாக தொடச்சி விடுது. நான் கொஞ்சம் இருக்கட்டு, சாமி நினைவாக இருக்கட்டு அப்படின்னு. திருநீர் பூச முடியாமல் போயிட்டேன்னு ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்குமில்ல. நேற்று ஐயா 2 தடவை திருநீர் எடுத்து பட்டை மாதிரி அடிச்சு விட்டார். நீங்கள் இருந்தீங்களா பக்கத்தில்? நான் 2 தடவை திருநீர் அது யாருக்குமே பூச மாட்டேன். வீட்டுக்கு போக வரைக்கும் அப்படியே இருக்கட்டு அப்படி தேய்ச்சி விட்டார்ல 2 தடவை. நம்ம ஒருவர்கள் ஒன்று தான்
திருவருளும் குருவருளும் தான் நமக்கு காவல். வேறு எல்லாமே நம்மளை வழிநடத்தும். அந்த குருவருள் திருவருள் நமக்கு இருந்தால் போதும். அதான பெரிய விஷயம். நான் ஐயாட்டே சொன்னேன், இந்த மாதிரி திங்கக்கிழமை ஐயாவை பார்க்க வர முடியலன்னு கவலையாக இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்கன்னு. சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னாரு. சடைமருங்கில் இளம்பெறையும் தனி விழி திருநுதலும் உடைநெருங்கும் பெருமை முன் கண்டு அரசன் போற்றி. சைவத்தில் எது ரொம்ப முக்கியம்? போற்றி. அதனால தான் நம்ம யூகேபிய குடியில் முதல்ல திருவாசகம் தொடங்கும் போது 28 முறை போற்றியோ நமச்சிவாய சொல்லி 27 முறை போற்றியோ நமச்சிவாய சொல்லிட்டு தான் முற்றோதல் தொடங்கும் ஆரம்ப காலத்தில். இது நடைமுறை, அன்னைக்கு இருந்த நடைமுறை. நான் சொல்றது 25 வருஷத்துக்கு அப்புறம் எஸ்கேபில் இருக்கிற அப்புறம் பார்த்துடுங்க. இந்த நடைமுறை செயல்பாட்டில் இருக்கும்போது நான் எஸ்கேபில் அரசன் போற்றி செய்ப்ப. எதற்காக அந்த இடத்துல நிறுத்தணும்னா, நம்ம ஆன்மீக பேரவையினுடைய சொற்பொழிவு நோக்கமே கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எளிமையாக பின்பற்ற செய்தி போய் சேரணும். அதுதான் முக்கிய நோக்கம். இந்த போற்றி சொன்னாலே போதுங்கிறது பெரிய செய்தி. நமக்கு அந்த திருவாசகம் முற்றோதலில் ஏன் அந்த போற்றி சொன்னாங்கன்னா, போற்றியோம் நமச்சிவாய அதை 27 தடவை சொல்லுவாங்க. நான் இந்த ஆர்விஎஸ் ஆறுமுகம் நாங்கள்லாம் காலையில் 7 மணிக்கெலாம் போயிடுவோம். போனால் 27 பூவை பால் சேர் எடுத்து வச்சுருப்பாரு. அந்த 27 பூ தனியாக வச்சுருப்பாங்க. 27ங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்காக. அதுபோல் தான் முற்றோதலே என்ன செய்யும் தொடங்கும். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றே, போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோ நமச்சிவாய புறமினை போக்கல் கண்டாய், போற்றியோ நமச்சிவாய செயசெய போற்றி போற்றி 27 முறை. அது என்ன சொல்ல வருதுன்னா, நாம் தளர்ச்சியை முற்றிலுமாக போக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு மந்திரம் எது? அந்த போற்றிங்கிறது. இந்த பதிகம் பார்த்தா வேலை கிடைக்கும், இந்த பதிகம் படித்தா பணம் வரும், கல்யாணம் நடக்கும் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு இப்போ திருவாசகம் முற்றோதல்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பதிகம் பாடினா கல்யாணம் நடக்கும், இந்த பதிகம் பாடினா குழந்தை பிறக்கும். அந்த லெவலுக்கெல்லாம் நாங்கள் வரல. இந்த ஒன்றுக்கு வேணால் அக்செப்ட் பண்ணுறோம். என்னது? அந்த வரிதான் அதுக்கு காரணம். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றது. அப்போவே நான் முடியாமல் இருக்கிறேன்னு அர்த்தம். ஒன்றை விட்டால் எனக்கு ஆள் இல்லை. போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை. இன்னொன்று, உன் கூட இருக்கிற அளவுக்கு நான் சுத்தமானவன் கிடையாது. புறமனை போக்கல் கண்டாய், இது எங்கேயாவது விரட்டி விட்டுறாது. போற்றியோ நமச்சி, உனக்கு வெற்றினா பொருள் அது இல்லை, எனக்கு நான் தோற்றக்கூடாது. அதுதான் உனக்கு வெற்றி. இறைவன் எப்போதும் ஜெயிப்பார். நான் தோற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் இறைவனுக்கு வெற்றிங்கிறது. அதாவது எம்எல்ஏவினுடைய வெற்றி முதல்வர் வெற்றி, முதல்வர் வெற்றி எம்எல்ஏவுடைய வெற்றி. அதனால் உண்மை. தொண்டனும் தலைவனும் சேர்ந்து ஜெயிக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அதனால தான் நம்ம சமய மரபில் இறைவனுக்கு வெற்றி சொல்கிறது யாருக்காகத்தான்? நமக்காகத்தான். அதை இதில் சொன்னார், போற்றி செய்ப்ப. ஒன்றுமே தெரியலையா? நம்ம மாரியம்மன் திருவிழா நேரத்தில் அதிகமாக சொல்லுவோம், மாரியம்மன் திருவடிகளே போற்றி அப்படி சொல்லுங்க. எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது, நான் தீவிரமான ஒரு மாரியம்மன் பக்தர் அப்படின்னா ஓம் மாரியம்மன் திருவடிகளே போற்றி, ஓம் மாரியம்மன் திருவடிகளே போற்றினா நம்முடைய விண்ணப்பங்கள் நெருங்கி வந்துடும். விண்ணப்பங்களை நாம் நெருங்கலாம். உடனடியாக நடக்கலைன்னா அதுக்கு ஏதோ தடை இருக்குது, அது சாமி நீக்கி நமக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கை. விடைமருவும் பெருமானும் விரல் வேந்தற்கு அருள் செய்தான். இடப வாகனத்தில் வர்ற இறைவன் அருள் செய்தான். அந்த 130வது மந்திரத்திலையும் இடப வாகனத்தை சொல்றார், 131வது மந்திரத்திலையும் இடப வாகனத்தை சொல்றார், காளை வாகனத்தை சொல்றார். ஏன்? அந்த ஏங்கிறது தான் வகுப்பு. அதாவது சைவ ஆகமப்படி காளை வாகனம் என்பது அறத்தை குறிப்பது. அறத்தில் அமர்ந்து அறத்தை நடத்துகிறான் யாரு? இறைவன். இப்போ நடந்த சம்பவம் என்ன சம்பந்தப்பட்டது? தர்மம் சம்பந்தப்பட்டது. அறத்தில் அமர்ந்து அறத்தை நடத்துகிறான். சிவனுக்கு 2 இயல்பு, தாங்குபவனாகவும் இருப்பான், தாங்கப்படுபவனாகவும் இருப்பான். சந்திரனை தலையில் வச்சிருக்கிறாங்கிறது என்னது? தாங்குபவன். இடபம் இவரை சுமக்குது, அப்போ தாங்கப்படுபவன். ஆனாலும் அந்த இடபத்தை இவர் தான் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். இதெல்லாம் ஆகமத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான செய்திகள். அதனால தான் இடபம் அதில் வந்து கொண்டே இருக்கும். விரல் வேந்தன் என்றால் வலிமையுடைய வேந்தன். இந்த இடத்தில் எதற்காக மன்னனை விரல் வேந்தன் சொல்றாரு? இப்போ போர் செய்து முடிச்சானா? இப்போதான் போர்க்களத்திலிருந்து மன்நீதி சோழன் வந்திருக்கிறாரா? ஏன் சொன்னாரு? அறத்தில் வலிமையா இருக்கிறான். வீரம் யாருக்கு வேணாலும் இருக்கும். எதில் வலிமையாக இருப்பது கஷ்டம், அறத்தில் வலிமையாக இருப்பது கஷ்டம். இந்த நம்முடைய இப்போ சமீபத்தில் தான் இது ஒரு பாடத்தில் நம்ம பதிவு செய்தோம். இந்த மடத்தூரில் தான் பதிவு செய்தோம். மடத்தூரில் சொல்ல வேண்டிய செய்தியே நிறையா இருக்குது.
அதுதான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியணும், நீங்கள் தெரியலை வந்துருந்தா சொல்ல வேண்டியதில்லை. அது வகுப்பு முடிஞ்சவொடனே ஐயா கொஞ்ச நேரம் பேசினார். அதாவது பிஹெச்டி தரத்துக்கு மேலே வகுப்பு தரமாக இருக்குது சொன்னாங்களா இல்லையா? ஒரே ஒரு சாட்சி தான். நான் என்ன செஞ்சேன், இல்லைன்னா நீங்கள் வாத்தியார் ஓவராக பில்டப் பண்ணுறாரு, ரீல்ஸ் வாத்தியார் ஆகிட்டாரு அப்படிம்பீங்க, பயங்கரமாக ரீல்ஸ் விடுறாரு அப்படிங்க. இவங்க தான் சாட்சி. பிஹெச்டி தரத்துக்கு மேலே வகுப்பு இருக்குது, பயன்படுத்துங்க, நல்லா அற்புதமாக இருக்குது. ரொம்ப நேரம் பேசுகிறேன். அதை விட சிவனடியார்கள் உபசரிக்கிறத பற்றி நான் சொன்ன பிறகு நூற்றுக்கணக்கான உபசரிப்பு எனக்கு ஞாபகம் வருதுன்னா, அது ஒரு உபசரிப்பு சொன்னார், எல்லாருமே அழுதுட்டாங்க. அவரும் அழுதுட்டார். என்ன உபசரிப்புனா, தொண்டர் சீர் பரவுவார் 274 சிவாலயங்களையும் 3 முறை நடந்து சென்று பார்க்க. நடந்தோ பஸ்லையோ அதிகமாக நடந்து சென்று பார்க்க. நடந்துன்னா அந்த பக்கத்தில் போனால் நடந்திருக்கலாம், அல்லது பாத யாத்திரையாக போயிருக்கலாம். அவரை 2 பஸ்ஸுக்குரிய ஸ்ட்ரென்த்தை ஒரு சிவனடியார் வரவேற்று விருந்து உபசரித்து அனுப்பணும். தொண்டர் சீர் பருவார் டீம் 2 பஸ்ஸில் போகுது, உணவு கொடுத்து உபசரித்து அனுப்புறது அந்த வீட்டுக்கு கடமை. இவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, ஃபோன் போட்டாச்சு, அவங்க வாங்கன்னு சொல்லியாச்சு, எல்லாம் அவங்க ரெடியாகி போகிறாங்க. 2 நாளைக்கு முன்பு அந்த வீட்டில் ஒரு குழந்தை இறந்தது. யார் வீட்டில் இறந்தது. யாருக்குமே எந்த தகவலும் கொடுக்காம வீட்டில் வேலைக்காரங்க மட்டும் 100 பேரா, ஜமீன்தார். அந்த வீட்டுக்காரங்க பெரிய ஜமீன்தார், வேலைக்காரங்க மட்டும் 100 பேரா. அந்த குழந்தை இறந்த செய்தி யாருக்குமே எல்லாத்துக்கும் மறைச்சிட்டு அந்த 100 பேரையும் உபசரித்து எல்லாம் செய்து அனுப்பி விட்டுருக்குறாங்க. அதுபோல் தொண்டர் சீர் பரவுவாருக்கு இந்த தகவலை யாரோ உளறிட்டாங்க. வெளியே யாத்திரை போயிட்டு இருக்கிற இடத்துல எப்படியோ தகவல் வந்துச்சு. பிறகு யாத்திரை முடிச்சுட்டு போகிற ரூட்டு வேறு, இவங்க இந்த வீடு இருக்கிற ரூட்டு வேறு. கம்பல்சரியாக வண்டியை அந்த வீட்டுக்கு விட சொல்லி அவர் காலில் மன்னிப்பு கேட்டாங்க. இவ்வளவு பெரிய சூழலில் நாங்கள் உங்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க. 100 சிவனடியார் இப்படி சாப்பிட்டுட்டு உங்கள் கவலையில் பகிர்ந்துக்கிடாமல் போயிட்டு மன்னிச்சுடுங்கன்னு. அது பிறகு அவங்க உணர்ச்சி வசப்பட, இவங்க உணர்ச்சி வசப்பட, இதை அவர் சொல்கிறதுக்குள்ளே எல்லாருமே அழுதுட்டு நிறைய செய்தி சொன்னார். அது இவங்களில் வேலை நாள் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வருவாங்க. இவங்களுக்கு எல்லாருமே ஒர்க்கிங் டேல என்ன தான் பண்ணுவாங்க பாரு, அதை நீங்கள் வரலன்னு சொல்லி என்ன விரல்ங்கிறது வலிமைங்கிறது அங்கே தான் ஒரு செய்தி சொன்னேன். இப்போ நம்ம சீதை ஒரு பெண்ணு தான் அப்படிங்கிறோம். ஆனால் ராவணனுடைய வீரத்தையும் என்ன செய்ய முடிஞ்சது? சீதையால் அடக்க முடிஞ்சது. சீதையை சொல்கிறாங்க ராமாயணத்தில், எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். அனுமன்ட்ட சொல்கிறாங்க, ஒரே வார்த்தை உலகத்தையே அடிச்சு விடுவேன். யார் சொல்கிறார்? சீதை சொல்கிறாங்க. அதான் இப்போ எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் ஒரு பாடம் இருக்குது. மனிதனுக்கு நல்ல குணம் ஓங்கும்போது வேறு 2 ரஜோகுணம் தமோகுணம் சத்து குணத்தில் 1 ஓங்குனா 2 உள்ள இருக்கும், போகாது. அப்போ தான் நான் சொன்னேன், காந்திக்குள்ளே ஒரு சுபாஷ் சந்திர போஸ் இருப்பார், சுபாஷ் சந்திர போஸுக்குள்ளே கொஞ்சம் காந்தி இருப்பார். அதுமாதிரி சீதைக்குள்ளே அவ்வளோ பெரிய வீரம். சீதைனா ஒரு பெண்ணு தானே, ராவணன் யதார்த்தமாக நினைத்தான். ஆனால் அவள் அனுமனிடத்தில் சொல்கிறா, என்ன சொல்கிறா? என்னமோ நான் பயந்துகிட்டு இருக்கிறேன், இதே பொம்பளை தானன்னு நீ நினைக்கிறியா ஆஞ்சநேயா? எல்லைநீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சொல்லுவேன். ஒரே வார்த்தை உலகம் அழிஞ்சிருங்கிறார். யாரையும் பயப்படுறான்? அனுமனை. ராமன் இந்த பெண்ணை காக்கவில்லை, இவள் தன்னைத்தானே காத்து கொண்டாள் என்று நாளைக்கு ராமனை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது, அதனால நான் அமைதியாக இருக்கிறேன்னு யார் சொல்கிறாங்க? சீதை சொல்லுகிறாங்க. அப்போ வலிமைங்கிறது எது? உடல் வலிமையா? அந்த மன வலிமைங்கிறது தான் தர்மம். மன வலிமைங்கிறது தான் என்னது? தர்மம். வலிமைங்கிறது உடம்பு வலிமையில் கிடையாது. எதில் இருக்குது? அறத்தில் தர்மமாக நிற்கும்போது தான் நம்ம மன வலிமையோடு இருக்க முடியும். பள்ளிக்கூடத்தில் பசங்க தப்பு செய்தாலும் நாங்கள் என்கொயரி பண்ணோம்னா அவனை என்கொயரி பண்ணும்போதே தெரிஞ்சிடும் தப்பு பண்ணியிருக்கான் பண்ணலன்னு. நான் செய்யலை சார், நீ என்ன வேணாலும் செய்யுங்க சார்ப்பா அப்படின்னா அவனுக்குள்ள ஏதோ உண்மை இருக்குன்னு அர்த்தம். நம்ம சுதாரிச்சுக்கணும். தப்பு செஞ்சவன் பம்மி பேசுவான், அப்போ இவன் செஞ்சுருக்காங்கிற டவுட்னு செய்ய வரும். ஒரு தடவை ஒரு தவறு நடந்துட்டு நாங்கள் விசாரிக்கிறோம், எங்கள் பள்ளிக்கூடத்தில் குமரலிங்கத்தில் விசாரிக்கிறோம். அந்த ஒரு இஸ்லாமிய மாணவி எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. அந்த பிள்ளை மேலேயும் புகார் சொன்னாங்க. செய்தியான்னு தெரியாது, புகார் பண்ணாங்க. அந்த பிள்ளையை கூப்பிட்டு விசாரித்தா, சார் நானே சிவனேன்னு நானே சும்மா இருக்கிறேன். அது சொல்லுது, நானே சிவனேன்னு இருந்துட்டு இருக்கிறேன், என்ன போய் எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறது. அந்த பிள்ளை செய்யாத போது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்த வார்த்தை என்னுடைய வாயில் வருது. இதெல்லாம் தர்மம் தான் என்னது மிகப்பெரிய வலிமை. சுதந்திர போராட்ட சுதந்திரத்தின் அன்னைக்கு நம்ம சொற்பொழிவு பண்ண முடியலை.
நம்ம ஆடியில் இருந்தோம், அப்படிதானே? காந்தி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கேட்குறான், அந்த ஒரு காந்திங்கிற ஒரு கிழவனை உங்களால் ஜெயிக்க முடியாதா? எத்தனை உலகம் முழுவதும் நாம் மன்னர்களை எல்லாம் வென்று ஆட்சி பிடிச்சிருக்கோம், ஒரு கிழவனை உங்களால் ஜெயிக்க முடியாதான்னு கேட்டாங்க இங்கிலாந்து பாராளுமன்றத்தில். காந்தி பீரங்கியோடு வந்தால் ஜெயித்து விடலாம், காந்தி துப்பாக்கியோடு வந்தால் ஜெயித்து விடலாம். ஆனால் காந்தி எதோடு வருகிறார்? அகிம்சையில் வர்றார், தர்மத்தை எடுத்துகிட்டு வர்றார். ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. சுதந்திரத்தை கொடுத்துறது நல்லது, இல்லைன்னா அவர்களை பிடுங்கிக் கொள்வார்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொன்ன பிறகு தான் எதை கொடுத்தான்? காந்தியை உங்களால் ஜெயிக்க முடியாதுன்ட்டான். நீங்கள் எவ்வளோ இராணுவ வேணாலும் வச்சுக்கிட்டு யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த பலம் அதுதான் நம்ம நம்முடைய புராண காலத்தில் நம்ம இன்னைக்கு காந்தியை வச்சு சொல்கிறோம், ஆனால் எங்கே இருக்குது? பெரிய புராணத்தில் இருக்குது. இதையெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்காதனால தான் புராணமாகவே இருந்துச்சு. செல்வ கணபதி ஐயாலாம் இதில் ஒரு புரட்சி பண்ணாங்க. கதை சொல்லாதீங்க, இது போய் சேராது, வாழ்வியல் சொல்லுங்க, அதை இன்றைக்கு கொண்டு வந்து அதை இணைச்சி கொடுங்க. செல்வ கணபதி ஐயா அதுக்கு ரொம்ப போராடினார், லைஃப் லாங்காக. நம்ம ராமையர் மண்டபத்திலே பேசினார், லைஃப் லாங்காக போராடினார். சிவன் மோட்சம் சரியை கிரியை யோகம்னு சொல்லியே அந்த நூலை முடக்காதீங்க, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லுங்க. நம்ம பேசுகிறோம்னா அந்த சொற்பொழிவில் நம்ம சொற்பொழிவை நாமளே பகுப்பாய்வு செய்யணும். நம்ம சொற்பொழிவில் வாழ்வியல் இருக்குதா பகுப்பாய்வு செய்யணும். நம்ம பேசின இந்த சொற்பொழிவில் சமயம் மட்டும்தான் இருக்குதா, பெரிய புராணம் மட்டும்தான் இருக்குதா, தேவாரம் பேசுகிறோம்னா தேவாரம் மட்டும்தான் இருக்குதா, சித்தாந்தம் மட்டும்தான் இருக்குதா, வாழ்வியல் இருக்குதா, அன்றாட வாழ்வியல் அதை கொண்டு வந்து நம்ம என்ன செய்தோமான்னு பார்க்கணும். இணைச்சி சொல்லி கொடுத்தோமா, அதை அவங்களுக்கு அறிவுரையாக சொல்லி கொடுத்தோமா, அது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம ஒரு உள்ளாட்சிக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கோம், என்ன சொல்லுங்க, போற்றி சொல்லுங்க, அதை அறிவுரையாக சொல்லியிருக்கிறோமா? சும்மா பேசுறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. பேசுறதுங்கிறது இன்னைக்கு கம்ப்யூட்டர் தட்டினா அதுவே. இப்போ நீங்கள் யாரும் வரலன்னா என்ன தொழில்நுட்பம்? ஏஐ தொழில்நுட்பத்தில் ஆடியன்ஸை காட்டிட்டு போகிறோம். நீங்கள் வரலன்னா எனக்கு என்ன? ஏஐ தொழில்நுட்பத்தில் நீங்கள் 6-7 பேர் தான் உட்காந்துருக்கீங்க. ஏஐ தொழில்நுட்பம் போட்டால் இப்போ 1000 பேர் காட்டும். நான் காட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன். டீச்சர் வந்தால் தானே நேரில் பார்க்க போகிறாங்க. வரலன்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம். திடீர்னு எங்கேயிருந்து வந்துட்டாங்க டீச்சர்ஸ், சிதம்பரத்துலேருந்து வந்துட்டாங்கன்னு காட்டிட்டு போகிறேன். இதுக்கெல்லாம் ஆன்மீகம் புகழையும் பொருளையும் கடந்து. இப்போ நம்ம சொன்ன பாருங்க, விதிமுறைகள், உண்மை, உழைப்பு, மாரியம்மன் தான் அந்த சக்தியை நமக்கு கொடுக்கும். நான் இதை 10வது முறையாக சொல்கிறேன். முதல் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுறோம். தேன்மொழி டாக்டர் எங்கள் கூட இருந்தாங்க, 4 மணி நேரம் இருந்தாங்க. 11 மணிக்கு ஆப்ரேஷன் முடியுது, ரெஸ்ட் எடுக்க ரூம் கொடுக்குறாங்க. 3 மணிக்கு வீட்டுக்கு போகலாங்கிறாங்க. 6 மணிக்கு வகுப்படுது. டாக்டர் சொன்னது 45 நாளைக்கு வாயே தரக்கூடாது அப்படின்னு. வேணும்னே செய்யுது. ஏன்னா மிஞ்சி போனால் என்ன ஆயிரும்? ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்ம மாணவர்களுக்கு ஒரு பயம் இருக்கணும், புரியுதா? கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாங்கிற என்ன இருக்கணும். இவங்கெல்லாம் என்ன முடிவெடுத்துட்டாங்கன்னா 45 நாளைக்கு லீவு முடிவெடுத்துட்டாங்க. நேரே காரிலிருந்து இறங்குறே வகுப்பு. வகுப்பு எடுக்கிற நேரம் ரொம்ப குறையும். மினிமமாக எடுத்தேன், வேணும்னே எடுத்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைப்பாளியாக சார்னு கேட்கக்கூடாது. இப்படி நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். உண்மையாக இருக்கணும், உழைக்கணும், அறநூலை பின்பற்றணும், சமயநூலை பின்பற்றணும், குருவின் திருவடியில் சரணடைந்து ஆச்சார அனுஷ்டானத்தில் இருக்கணும்னா என்ன இருக்கும்? சமயத்தீக்கை வாங்கி விசேடத்தீக்கை வாங்கி நெறியில் நிற்கணும். இது ரொம்ப முக்கியம் நம்முடைய சமயத்துறையில். திருவாசகம் பார்க்கணும். அதற்குரிய நேரம் வர்றதுக்குள்ள நம்ம பார்த்துடலாம். இந்த அடுத்த மந்திரம் எத்தனாவது மந்திரம்? 132. அந்நிலையே உயிர் இறந்த ஆண்கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடனிடலும். அந்த நேரத்திலேயே உயிர் இறந்த கண்ணுக்குட்டி வந்துச்சு, உயிரோட எந்திரிச்சு வந்துச்சு. இதில் ஒரு அழகு இருக்குது, இதிலே ஒரு அழகு இருக்குது. இறைவன் உயிரோடு எழுப்புனதில் கூட ஒரு அழகு இருக்குது. கண்ணுக்குட்டியை முதல்ல எழுப்பினாரே தவிர ராஜா மகனை முதல்ல எழுப்பார். பிரச்சனையே ராஜா எதை வச்சுதான்? கண்ணுக்குட்டியை வச்சுதான். இன்று பசு கன்றை இழந்திருக்கிறது, மன்னன் மகனை இழந்திருக்கிறான். இறைவன் பார்த்தாரு, உன் மகன் வர்றதை விட எது முக்கியம்? கண்ணுக்குட்டி வர்றது. ஏன்னா நீ எதற்காக தான் கவலைப்பட்ட? இப்போ இறைவனே அசரீதியாக சொன்னார்னு வச்சுடுங்க. மனுநீதி, உன் மகனை என்னால் உயிரோடு யாராவது ஒன்றை மட்டுமே உயிரெழுப்பு. கன்றுக்குட்டி தேவையா, உன் மகன் தேவையா? நான் உறுதியாக மனுநீதி என்னதான் சொல்லியிருப்பாரு, என் மகன் வரலன்னா பரவாயில்ல, கன்றுக்குட்டி வரணும்னு சொல்லி. அதுதான் அவனுடைய தர்மத்தினுடைய. இந்த வரிசையில் கூட ஒரு சைவம் இருக்கு, புரியுதா? உயிர் இறந்த ஆண்கன்றும்
அரசன் மண்ணுரிமை தனிக்கன்று. அது பிறகுதான் யார் வர்றா? மகனே வர. கண்ணுக்குட்டி என்னாக போகுது? திரும்பவும் கண்ணுக்குட்டியா பசுமாடாக போகுது மேக்சிமம். ஆனா அவன் என்ன? மண்ணுரிமை தனிக்கன்று. எதற்கு உரிமை உடையவன்? அரசாங்க உரிமை உடையவனை இரண்டாவது எழுப்புறான் இறைவன். கண்ணுக்குட்டியை முதல்ல எழுப்புறான். எவ்வளவு பெரிய அதிலேயே ஒரு ஆர்டர். மந்திரி இந்த தண்டனை கொடுங்கன்னு சொல்லும்போது தன்னைத்தானே கொன்று கொண்ட மந்திரியை கூப்பிட்டு என் மகனை தேர்காலில் போட்டு கொண்டுருங்கன்னாரு. இளவரசர் எப்படி கொள்வதுன்னு பார்த்து தன்னைத்தானே கொண்டுக்கிட்டான். நம்மளா இருந்தால் சரி, ஒரு அடுத்து நம்ம மகனுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம், இது சந்தர்ப்பமாக வச்சு போட்டு தள்ளிடுவோம். அது உண்மையான மந்திரியாக இருந்ததுனால தன்னை அழித்து கொண்டான் மந்திரி. மண்ணுரிமை தனிக்கன்று மந்திரியும் உடன் எழலும். எல்லாரும் உடன், ஒரே நேரத்தில். உடன் என்றால் உடனே அர்த்தம், சேர்ந்து அர்த்தம். குவளை கண்ணி கூரன் காண்க. மாணிக்க வாசகர் தொடருங்க. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அதுக்கு என்ன பொருள்? குவளை போன்ற கண்களை உடைய அம்மை மணாளனாக இருக்கிற இறைவன் எங்களை பார்க்கணும். குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்கன்னா சடன்லி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அப்படிதான் பொருள் சொல்லிட்டு இருக்கிறோம். உடனடியாக, சேர்ந்துன்னு அர்த்தம். நம்ம உடனடியாக சாமிக்கு உடனடியாக ஆர்டர் போட முடியாது. அதுக்கு இடம் இல்லை, சாஸ்திரத்தில் இடம் கிடையாது. சாமிகிட்ட போய் நீங்கள் எதையும் எனக்கு உடனடியாக வேணும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நீங்கள் சரியை செஞ்சாலும், கிரியை செஞ்சாலும், யோகம் செஞ்சாலும், ஞானம் பண்ணாலும், அதில் ஒரு நோக்கம் இருந்தாலும் அதை எப்போ நிறைவேற்றுதுங்கிறது யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும். என்றைக்குமே சாமிகிட்ட நம்ம கேட்கணும். ஆனால் அது இப்போ வரணும், அப்போ வரணும், தேதியை நாம் என்ன செய்யக்கூடாது, குறிக்கக்கூடாது. இதுதான் சாஸ்திரம், குறிக்கக்கூடாது. நம்முடைய விண்ணப்பங்கள் தாமதமாகுதுன்னா அதில் ஏதோ நமக்கு நன்மை இருக்குதுன்னு அர்த்தம். நம்முடைய விண்ணப்பங்கள் தாமதமாகுதுன்னா அதில் நமக்கு ஏதோ நன்மை இருக்குதுன்னு, நோக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். வாரியார் சுவாமிகள் சொன்னது தான் ஞாபகம் வருது. 85 வாரியார் மதுரையில் பேசும்போது கேட்டதை இப்போ சொல்கிறேன். 2026 எத்தனை வருஷம் ஆச்சு? அதில் ஒரு 16, இதில் ஒரு 26, 42வது வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன். வாரியார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வடமேற்கு மூலையில் மேடை இருக்கு. அதில் 30 நாள் பேசினார் வாரியார். அவர் சொன்னதுதான், ஒரு தாய்க்கு 3 குழந்தைகள். ஒருவன் குண்டாக இருக்கிறான், எதை குறைக்கணும்? உணவை குறைக்கணும். ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறான், கூட்டணும். ஒருத்தன் பேஷண்டாக இருக்கிறான், உணவை மாற்றணும். ஆனால் அந்த குழந்தைகள் பார்வையில் எப்படி இருக்கும்? குண்டாக இருக்கிறவன் எங்கள் அம்மா பாசியாட்டி பார்க்குறாங்க, ஓரவஞ்சனை பார்க்குறாங்க. நன்னாருக்கு என்னது நல்லன் சலமிலன் பேர் சங்கரன். அப்படியா? சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாடரும் நல்குவான் நலன் குலமிலராயும் குலத்தில் கேட்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயுன்னு சாஸ்திரம் சொல்லுதல்ல. அப்போ இறைவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கக்கூடாதுல்ல. அப்படிதானே அந்த குழந்தை பார்க்கும். ஆனால் அதில் தாயினுடைய ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது. அதனால தான் நான் மாணவர்கிட்ட சிம்பிளாக கேட்பேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குது, உங்கள் வீட்டில் 24 வயது மகனோ அல்லது பேரனோ உங்கள் கார் சாவியை கேட்டால் கொடுத்துடலாம். 3 வயசு பையன்கிட்ட நான் கார் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கொடுக்க முடியுமா? 4 வயசு பையன்கிட்ட 7 வயசு பையன்கிட்ட கொடுக்க முடியுமா? அப்போ அந்த தாமதங்கிறது யாருக்காக? நமக்காக. இப்போ நான் படித்து முடித்த உடனே திருநெல்வேலியில் வேலை கிடைச்சிருந்தா அங்கே ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு, அந்த விவசாயம் இருந்தால் ஆடு மாடு மேய்ச்சி தான் ஆகணும். நாங்கள் தான் விவசாயம் பண்ணணும். கூலிக்கெல்லாம் ஆள் கிடைக்காது, திருநெல்வேலியில் கிடைக்காது. எல்லாரும் ஆளுக்கு 1 ஏக்கர் நிலம் வச்சுட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி 100 ஏக்கர் 200 ஏக்கர் ஒரு ஆளுக்கெல்லாம் இருக்காது. கூலிக்கு ஆளே கிடைக்காது. நம்ம தான் வேலை செய்யணும். ஆனால் எனக்கு அரசாங்க வேலை தாமதமானதுனால தான் எங்கே வந்தேன். அப்போ இறைவனுடைய எல்லாத்துலேயும் ஒரு உடுமலைக்கு வரலன்னா இந்த மாரியம்மனை நம்ம வணங்கியிருக்க முடியாது. ஆன்மீக பேரவை மூலமாக இந்த வேலைக்கு நம்ம வந்திருக்க முடியாது. குருமார்கள் சந்திப்பு நமக்கு என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்காது. சைவ சமய குருமார்களை பார்க்கணும்னா எங்கள் ஊர்லேருந்து 60 கிலோமீட்டர் திருநெல்வேலிக்கு வரணும். அந்த குருமார்களும் அவங்க எப்படி அமைவாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. என் வாழ்க்கையில் நடக்கிறது, நான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது உங்களுக்கு நீ சொன்னாதானே உடனே தான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. புரியுதா? சொன்னாதானே தெரியும். அப்போ இறைவனுடைய திட்டங்கள் அந்த திட்டத்தை நாம் என்ன செய்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அந்நிலையே உயிரிழந்த ஆண்கன்றும் அவரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழரும். உடன்கிறதுக்கு இதுதான் பொருள். இதையா அழுத்தி சொன்னேன்னா செய்வோம் பண்ணுற நம்ம மக்கள், நீங்கள் கல்யாணம் ஆகணும்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறீங்கன்னு வச்சுருங்களேன். நீங்கள் யாரோ கல்யாணம் வீட்டில் யாருக்கோ கல்யாணம் ஆகணும்னு விண்ணப்பம் வைக்கிறீங்கன்னா
இந்த வரியை சொல்றாங்க திரும்ப திரும்ப. ஏன் சொன்னீங்கன்னு கேட்டா உடனே கல்யாணம் நடக்கணுங்கிறாங்க. எப்போ உடனே கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்கு இந்த வரிக்கு என்னையா சம்பந்தம்? அதாவது முக்கண்ணி உடனமர் சேர்ந்த, உடன்னா சேர்ந்த, அலமேலு மங்கை பூதேவி ஸ்ரீதேவி சமேத, சமேதனா உடனமர்ந்தான்னு அர்த்தம். இதை நம்மாக்கள் சடன்லி உடனடியாக அருள் செய்யணும் அப்படி சாமிக்கு உத்தரவு போடுறதுக்கு சாஸ்திரத்தில் இடம் கிடையாது. உடனடியாக என்று கேட்கறதெல்லாம் கிடையாது. முதல்ல கேட்ட முதலை உண்டை பாலனை தரணும்னு சொன்ன சுந்தரர் கூட உடனே தரணும்னு சொல்லலை. என்னது கொண்டு வர சொல்லு, குழந்தையை கொடுங்கன்னு தான் கேட்டாங்க தவிர இத்தனை நிமிஷத்துக்குள்ள சேரணும்னு என்ன செய்யலை, சொல்லலை. காரைக்காலம் ஏற்ற இறைவன் என்ன வேணும்னு கேட்டார்ல, உங்களுக்கு என்ன வர வேண்டும்னு கேட்டார்ல, என்ன சொன்னாங்க காரைக்காமையார்? அது அப்பர். இப்படி எதையாவது வாயில வந்தது சொல்றது. இது எல்லா பேராசிரியர்களும் வகுப்புல பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி தரணும்னு சொல்லணும். புழுவாய் பிறக்கணும்னு சொன்னது அப்பர். இரவாத இன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். யார் கேட்ட பிறகு, என்ன வேணும்னு கேட்ட பிறகு, இரவாத அன்பு, எனக்கு உன் மேல முடிவில்லாத அன்பு வேணும். ஃபர்ஸ்ட் விண்ணப்பம். நாமளா இருந்தா நம்ம பொருள் சார்ந்தது கேட்போம். இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை. இரண்டாவது விண்ணப்பம், நான் என்ன செய்யக்கூடாது, பிறக்கக்கூடாது. அடுத்த விண்ணப்பத்தில் தான் நான் சொல்ல வந்த ரகசியம் இருக்கு. மீண்டும் பிறப்பு உண்டேன்னு ஏன் சொல்லணும்? பிறவாமை வேண்டும் கேட்டாங்கல்ல. காரைக்காலமையாக வேண்டின பிறகு இறைவன் ஏதாவது மறுப்பாரா? ஆனால் அந்த அம்மா டிமாண்டு பண்ணலையே. என்ன சொன்னாங்க? மீண்டும் பிறப்பு உண்டே, ஒருவேளை நான் வினையினால் வினையச்சத்தால் வினையால் பிறக்க வேண்டியது வந்தால் எனது மீண்டும் பிறப்பு உன்னை என்று மறவாமை வேண்டும். ஒன்று பிறக்காம பார்த்துடுங்க அல்லது மறக்காம பார்த்துடுங்க. அப்போதுமே அப்படிதானே சொன்னார். இவங்க சொன்ன வரைக்கும் சரிதான். நான் சும்மா அவங்கள மிரட்டுறதுக்காக சொன்னேன். அப்போதான் ஒழுங்கா பேராசிரியர் வேலை செய்வாங்க. புழுவாய் பிறக்கணுங்கிறது அதுதான். புழுவா நான் பிறந்தாலும்னு அப்பர் சொல்றாரு. இப்போ நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா, இந்த பிறவியோட முடிஞ்சது, அடுத்தது மோட்சம். புரியுதா? அடுத்தது எனக்கு மோட்சம்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்பர் சுவாமிகள் சொல்றாரு, நான் புழுவா பிறந்தாலும் பரவாயில்லை, நான் ஒன்றும் மறக்கக்கூடாதுங்கிறார். யாரு? அப்பர் சுவாமி. அதெல்லாம் அந்த பக்குவ நிலை, அந்த பக்குவ நிலை. நீங்கள் இப்படி எனக்கு இனிமேல் பிறவி இல்லைன்னு சொல்கிறாங்கங்கிறதுக்கு சிரிக்கிறீங்க. சொன்னவங்க நிறைய பேர் என்கிட்ட இருக்கிறாங்க. ஒரு ஊரில் நாங்கள் ஒரு சிவனடியார் சந்தித்தோம். இனிமேல் எனக்கு பிறவியே கிடையாதுங்கிறாங்க. காரைக்காலமையாரோட பெரிய ஆளாக இருக்கும் போல. அப்போ எப்படின்னு கேட்டால், அந்த அம்மா உறவினர் வீடு எல்லா வீட்டுக்கும் போக வேண்டியது. இப்போ நான் திருநெல்வேலிக்கு போக வேண்டியது வருது, சென்னை போக வேண்டியது வருது, எங்கெல்லாம் போக வேண்டியது வருது அங்கெல்லாம் ஒரு சிவலிங்கத்தை வச்சிட வேண்டியது, அங்கங்கே பூஜை பண்ண வேண்டியது. அதனால் பறக்க வேண்டியது இல்லையா? இது எப்படி நியாயமாகும்? நான் 10 ஊருக்கு என்னுடைய உறவினர் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியது எல்லா வீட்லேயும் சிவலிங்கம் வச்சுருக்கிறேன். எங்கே போனாலும் அந்த சிவலிங்கத்தை என்ன செய்யறது? பூஜை பண்ணுறது. நல்ல நல்ல ஆட்டிடியூடு தான். ஆனால் அதுக்காக மோட்சம் கொடுக்க முடியுமா? இப்படி நிறைய கற்பனையில் நிறைய சத்யராஜ் சார் சொன்னது தான். விளக்கம் சொல்லியே காலம் போயிடும். அவர் வாழ்வியலில் சொல்கிறாரு, நான் சமயத்தில் சொல்கிறேன். எதுக்கே நேரம் தெரியாது, விளக்கம் சொல்றதுக்கே நேரம் தெரியாது. அந்நிலையே உயிரை அது சொல்லி முடிச்சிட்டோமா? இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். உடன் எழலும் இன்ன பரிசான என்று அறிந்திலன் வேந்தன். அதாவது அதை கண்ட மன்னரும் அவர் என்ன நிலைமையில இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியலையா. ஏன்னா அது திடீர்னு என்னது, கண்ணுக்குட்டி எந்திரிச்சு நிற்குது, மகன் எந்திரிச்சு நிற்கிறான், மந்திரி வச்சிருக்கிறது. அவர் திகைப்பாயிட்டார். யாரு? மன்னன். உடன் இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்தலன் வேந்தனும் யாருக்கும். இந்த கடைசி வரி டெய்லி சொல்லுங்க வீட்டில். யாருக்கும் உன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. இந்த வரியை பிடிச்சிடுங்க. டெய்லி சொன்னீங்கன்னா ஒரு 500 மந்திரம் சொன்னதுக்கு சமம். யாருக்கும் உன்னவனே முன்னின்றால் என்ன பொருள்? எல்லாருக்கும் முன்னவரான, எல்லாருக்கும் முன்னவர் சிவன். அந்த ஆதி என்மனார் புலவர். இதான சாஸ்திரம். எல்லாருக்கும் முன்னவன், முதல்வன் சிவன். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர். ஈரில்லாதவன் அதுதான் முன்னவன். ஈரில்லாதவன் தான் முன்னவனாக இருக்க முடியும். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும், மண்ணினில் மால் பலர் மாண்டனர் தான் தோல் நோக்கம். மாணிக்கவாசகர் சொல்றார். முன்னவனே. இந்த வரியை பிடிச்சிடுங்க. கொரோனா காலத்தில்
ஒரு 4-5 வரிகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அதில் ஒரு வரி இந்த வரி. இப்போ நம்ம எல்லாம் பெருசாக இதை சொல்கிறது இல்லை. இந்த வரியை கட்டாயம் சொல்லணும். கொரோனா சீசனில் நம்ம டீம் இதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம டீமில் நிறைய எல்லாருடைய பிள்ளைகளும் வெளிநாட்டில், கொரோனா சீசனில் எல்லாருடைய பிள்ளைகளும் வெளிநாட்டில் தான் இருந்தாங்க. பெருமை நம்முடைய சீனியர்களுடைய பிள்ளைகள்லாம் இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்தது. உன்கையில் பிள்ளை அதை சொல்லுவோம். ஒரு 5-6 தொடர் உண்டு. யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளது. இறைவன் முன்னால் நின்னான்னா முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. இதுதான் முக்கிய செய்தி. மாரியம்மன் நமக்கு அருள் செய்கிறது முடிவு பண்ணிட்டா நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படிதான் அந்த வரியோட சேர்த்து சொல்லணும். யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. இறைவன் முன்னால் நிற்கலனா தான் ஒரு காரியம் தோற்கிறது. இறைவனை முன்னிறுத்தி செய்தால் ஒரு செயல் தோற்காது. நம்ம அடிக்கடி கோயில்களில் சொல்லி வர்றோம், நம்ம வேலையை நாமே செய்தால் சிரமமாக இருக்கும். நம்ம வேலையை யார்கிட்ட சொல்லிடணும்? சாமிகிட்ட சொல்லிடணும். கண்ணாபரேஷன் பண்ணிட்டு 15வது நாள் 4.5 மணி நேரம் வகுப்படுத்தேன் ஈரோட்டில். ஆக்சுவலாக எடுக்கக்கூடாது, எடுத்தேன். இந்த தடவை போகும்போது ரொம்ப சோர்வாக இருந்தது. திருநெல்வேலியில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி திருநெல்வேலி, சனிக்கிழமையும் திருநெல்வேலி தான் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நேர ஈரோடு 4.5 மணி நேரம் வகுப்பு. எப்படிடா எடுக்க போகிறோம்னு மிரண்டு நானே சுருண்டு தான் போனேன். போனால் வகுப்பு முடிகிற நேரத்துக்கு மழை. வகுப்பை முடிக்கலாம்னா எடுங்கிறாங்க. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு மழை கொஞ்சம் குறைஞ்சிது. நான் சும்மா மைக்கில் சொன்னேன், மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு வகுப்பு எடுக்காதுங்க, நீங்கள் விட்டு பாருங்கள், நாங்கள் வீட்டுக்கு எப்படி போகிறோம்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாணவர்கள் இருக்காங்க, அதனால் விட்டுடலாம் அப்படின்னு விட்டேன். இந்த 4 மணி நேரம் 40 நிமிடம் எப்படி எடுத்ததுன்னு நமக்கே தெரியாது. யாருடைய கருணை வேணும் நமக்கு? முடியாது, இல்லைன்னா முடியாது. இறைவனுடைய அருள் இல்லைன்னா நம்ம அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அதான் இறைவனை நம்ம முன்னிறுத்தி நம்ம அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லி வர்றோம். நம்முடைய வேலையை நாம் செய்தால் சுமையாக இருக்கும். நம்ம வேலையை யார்கிட்ட கொடுத்துடணும்? இறைவன்கிட்ட கொடுத்துடணும். அன்றைய எந்தன் பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் சேக்கிழார் சொல்றார். அதாவது அன்றே இந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் இறைவன்கிட்ட கொடுக்கணும். இறைவன்கிட்ட கொடுக்கணும். கொடுத்துட்டு சாமிகிட்ட நம்ம வேலையை சாமிகிட்ட கொடுத்துட்டு நான் சாமி வேலையை செய்யணும்னு சொல்லக்கூடாது. சாமி தர்ற வேலையை செய்யணும். சாமி வேலையை நம்ம செய்ய முடியுமா? அப்போ சாமி பக்தா, உன் வினைகளை உன்னுடைய வேலையை நான் செய்து விடுகிறேன், என்னுடைய 5 தொழிலை நீ செய்ய முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது சாமிகிட்ட. சாமி என் வேலையை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நீங்கள் எனக்காவது வேலை கொடுத்தீங்கன்னா மன அமைதியோடு அதை செய்கிறேன். இது நமக்கு சொல்ல தெரில. நல்லா கவர்ச்சிக்கிடுங்க. லைஃப்பில் நம்ம வேதனைப்படுறதுக்கு நானெல்லாம் இப்படி இருந்தவன் தான். இதெல்லாம் படிக்க நானாக தெரிஞ்சுக்கிட்டேன். சாமிகிட்ட என்ன சொல்லணும்? அதுக்காக என்னுடைய வேலை நீ செய்யன்னு அர்த்தம் கிடையாது. டீச்சர் வேலையை சாமி பார்ப்பார், அப்படி பொருள் இல்லை. துணை நில்லுங்கள்னு அர்த்தம். நான் என்னுடைய வேலையை செய்யும்போது நீங்கள் துணை நில்லுங்க. அப்போ உன்னுடைய வேலை என்னன்னு சாமி கேட்பார்ல. நான் உங்கள் வேலையை செய்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படி சொல்லணும். இது பெரியவங்க கற்பித்தது. எங்கே கற்பித்திருக்குது? திருவாசகத்தில் இருக்குது. எதியமை பணிகளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அந்த பாட்டு என்ன சொல்லுது? மார்கழி மாதம் 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஆற்றுல குளிச்சுட்டு மாணிக்கவாசகர் சிவபெருமான் போய் என்ன சொல்கிறாரு? சாமி நீங்கள் தூங்குங்க, என்ன வேணாலும் தூங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை, தயவு செய்து எந்திரிச்சு இன்னைக்கு எனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு தூங்குங்க அப்படிதான் கேட்டார தவிர அவருக்கு வேலை கொடுக்க வரல. நாம் மார்கழி மாதம் விட்டு வைக்கிறது இல்லை. மார்கழி மாதம் 4:30 மணிக்கு போய் என்ன செய்யணும்? வேலை கிடைக்கணும், வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வரணும், கல்யாணம் நடக்கணும். சாமி தூங்கவே விட மாட்டீங்களாப்பா, இதே வேலையாக தான் சுற்றுறீங்களா? உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் தான் நான் செய்கிறேன்னு 4:30 மணிக்குமா விண்ணப்பம்னு கேட்பாரு. உண்டா இல்லையா? ஆனால் மாணிக்கவாசகர் எப்படி கேட்டார்? எதியமை பணிகொளும் அழகாக அமைதியாக கேட்டார். எதியமை பணிகொளும் ஆறது கேட்போம் பெருமான் பள்ளி. அதை பூபால ராகத்தில் கேட்டார். புறநீர்மை பண்ணில் கேட்டார். அமைதியாக கேட்டார். நம்ம விண்ணப்பம் கேட்கறத பார்த்தா சாமியே பயந்துருவார். எதியமை பணி கொள்ளும் ஆறுது, வேற எங்கேயும் வைக்கல, இங்கே தான் வச்சார். ஆறுது கேட்போம் பெருமான்
எழுந்து அருளாயே எழுந்தருளாயே கேட்டார். இந்த மந்திரத்தினுடைய இன்னொரு தொடர்ச்சி தான் நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தங்கடன் அடியேனையும் தாங்குதல். பார்த்தீங்களா, எங்கடன் உன்பணி செய்து கிடப்பதே இல்லை. அந்த இடம் புரியாம நம்மளால சொல்லிட்டு அலைகிறாங்க. என்ன ஏன் இப்படி சொல்ற, மைக்கு கிடைச்சா எல்லாம் பேசுறாங்க. தங்கடன் அடியேனையும் தாங்குதல், உங்க கடமை என்ன தாங்கிறது, என்னுடைய கடமை உங்களை தாங்கிறது அல்ல. பணி உன்படிலாம் கிடையாது. பணி அவர் பணியை யாரும் செய்ய முடியாது, பணி செய்து கிடப்பது. அதான் அப்பர் சுவாமிகள் கேட்டார். அப்பர் சுவாமிகளும் 2 வெளிநாட்டினர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டால் 2 ஃபைலை பரிமாறணும், 2 ஃபைல் பரிமாறணும். இப்போ நாம சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறோம், ஒரு சிவாலயத்தில் போய் சிவனே எனது தங்கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படி சொல்கிறோம். புரியுதா? அப்படி சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட கீழே ஒரு சைன் பண்ணியிருந்தேன், நான் உன்னை தாங்குறேன்னு ஒரு கையெழுத்து போட்டிருந்தேன். இது யார்கிட்ட ஃபைல் ஏற்றுறோம்? சிவன். சிவபெருமான் நம்மகிட்ட ஒரு ஃபைல் கொடுக்குறாரு, எங்கடன் பணி செய்து கிடப்பது கீழே கையெழுத்த போடு. இது என்ன உண்மையாக இருக்குது? ஒருத்தர் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. யாருக்கு மட்டும் வேலை கொடுக்குறாங்க? எனக்கு மட்டும் எல்லாரும் வேலை கொடுக்குறாங்க. உன் வேலையை நான் பார்க்குறேன், என் வேலையை நான் கொடுக்குற வேலையை என்ன செய். அதான் சைவம் பணியை தான் வகுத்தது. இந்த பணி சைவத்தில் நேற்று வேலைக்கிழமை டாக்டரமா சொன்னாங்க, ஐயா சொன்னார், அலாட்டா இருங்க அப்படின்னாரு. எது வரைக்கும்? அது அலாட் எது வரைக்கும்? தேவார திருவிழா முடிய வரைக்கும் அலாட்டா இருங்க அப்படின்னாரு. டாக்டரமா சொன்னாங்க, ஒரு 40 பேர் வேலை செய்யணும், இந்த வேலை செய்கிறவங்களை வச்சு தான் எதே திருவிழாவே அப்படின்னா. சமயங்கிறது எங்கே தான் ஜெயிக்குது? பணி செய்கிற இடத்துல தான் பேசுறதுக்கு 1000 பேர் கிடைப்பாங்க, சைவம் செய்கிறதுக்கு 1000 பேர் கிடைப்பாங்க, வேலை செய்கிறவங்க கிடைக்கும், வேலை செய்கிறவங்க கிடைக்கும். அப்போ தான் சைவம் ஜெயிக்கும். ஒரு கூட்டம் ஜெயிக்கணும்னா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க வேலை செய்ய ரெடியாக இருக்கணும். எங்களுக்கு பெரிய இடங்கள்லேருந்து நிறைய வேலை வருது, ஆனால் அதை தொகுத்து இப்போ ஒரு பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை தொகுக்கணும், அந்த வேலையை செய்யணும், டைப் பண்ணணும், அதை அனுப்பணும், அதையெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் வேணும். சும்மா மாணவராக இருந்துட்டதுனாலே சைவம் பண்ண முடியாது. அதை டைப் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், கொடுக்குற வேலையை செய்யணும். இப்போ நான் ஈரோடு கரூருக்குலாம் காரில் போக முடியாது, போனோம்னா மாதம் 3000 ரூபா வேணும். அது ஒரு மாணவர் கூடவே பேக் சுமந்துட்டு வர்றாரு, மதுசூதர். டிக்கெட்டு அவர் டிக்கெட்டு நானே எடுப்பேன், அவர் எடுக்கிறார். ஒரு டிக்கெட் நீங்கள் எடுத்தால் ஒரு டிக்கெட் நான் எடுப்பேன் எடுக்கிறார். அவருக்கு இறைவன் ஏதோ உள்ளுணர்வு கொடுத்துருக்கிறார். புரியுதா? உள்ளுணர்வு கொடுக்குறாரு. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வாத்தியாருக்கு செய்வோம், அது உள்ளுணர்வு. எனக்கு அவர் கடவுளாக தெரியாது. ஏன்னா பேக்கை சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். என்னால் அவ்வளோ வெயிட் என்ன சிம்பிள் சுமக்க முடியல. பையன் இதான் சமயம்னு, உங்களுக்கு இதெல்லாம் தேவையாங்கிறா. உனக்கு இது தேவையானேனா? உனக்கு இது தேவையா? இந்தியாவில் வேறு வேலையே கிடையாது, வெளிநாட்டில் தான் வேலை பார்க்கணும். நான் டக்குன்னு திரும்பிட்டேன். அவர் விட்டால் நம்மளை வெளிநாட்டுக்கு போக விட மாட்டாருன்னு அமைதியாகிட்டார். உனக்கு இது தேவையா? வெளிநாட்டில் தான் வேலை பார்க்கணும், இந்தியாவில் வேலை பார்க்கணும், நாட்டுப்பட்டு இருக்கா அவனுக்கு முதல்ல. ஆமாம், அப்படிலாம் சொன்னோன்னு பயந்துட்டான். ஒரே தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. பணி செய்து கிடப்பதேன்னு என்ன அர்த்தம்? எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், கிடப்பதேன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு மண்வெட்டி ஒரு நாள் முழுவதும் வேலை செய்து முடித்த உடனே, இப்போ நான் பேசி முடிச்சோன்னா மாலை போடணும்னு எதிர்பார்க்குறேன். மண்வெட்டி அப்படி எதிர்பார்க்குதா? அதுதான் கிடப்பது. ஒரு கடப்பாறையை நீங்கள் 12 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணிட்டு என்ன செய்வீங்க? ஒரு இடத்துல கடாசிரிக்க, அது 12 மணி நேரம் வேலை செஞ்சிருக்க, என்னையா மரியாதை, ஒரு மாலை போட்டிங்களான்னு கேட்குதா? அது மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பதற்கு பெயர் தான் என்னது? இருப்பதே அல்ல, வாழ்வதே அல்ல, கிடப்பதே. திருவாசகத்துக்கு வாங்க, என்ன பதிகம்?